அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா வைத்தியர் அவர்களுடைய தலைமையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. அந்த இடத்துல குறிப்பாக தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் தொடர்பாக விசேஷமாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பாக ஆழமாக விரிவாக பேசப்பட்டது. இப்போ இந்த விடயம் நாங்கள் பல ஆண்டுகளாக 2020 பாராளுமன்ற உறுப்பினராக நான் 2ஆம் தடவையாக தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய வலியுறுத்தல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற வகையில் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தமிழ் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் சார்ந்ததும் எங்களுடைய தாயத்துக்குள்ளே வச்சிருக்க வேணுமென்றது தான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையில் இன்றைக்கு மாகாண சபை என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பில் எங்களுக்கு 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகளை மத்திக்குள்ளே கொண்டு போகிறத நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதில் இருக்கிற குறைபாடு என்றால் ஒற்றையாட்சிக்குள்ளே மத்தி அதுக்குரிய போதிய காசு மற்றது தேவைப்படுகின்ற அங்கீகாரத்தை வழங்காமல் இருக்கிற இடத்துல அந்த மாகாண சபையில் இயங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த வகையில் தான் தெல்லிப்பளை வைத்தியசாலை இன்றைக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புக்குள்ளே நிலப்பரப்புக்குள்ளே தெல்லிப்பளையினுடைய புற்றுநோய் வைத்தியசாலையும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த புற்றுநோய் வைத்தியசாலை தெல்லிப்பளைக்குள்ளே இயங்குகிற இடத்துல புற்றுநோய்க்குரிய வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி மற்ற விசேட ஏற்பாடுகள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சிருக்க முடியாத ஒரு கட்டத்தில், ஏன்னா பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குரிய வளங்கள் குறைவு. அந்த காரணமாக நடைமுறையில் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, குறிப்பாக வைத்தியர்கள் போன்றவர்கள் யாழ்ப்பாண பொதுன வைத்தியசாலை உடைய நியமனங்களாக இருந்து, ஆனால் அதே சமயம் தெல்லிப்பளையில் இயங்கி கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால் தான் வருது. இப்போ பொதுவாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற குறைபாடு என்னென்றால் பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, அதுக்கு விசேஷமாக நர்சிங் ஸ்டாஃபே பேஸ் ஹாஸ்பிட்டலாக இயங்குறதுக்கு மட்டுமே போதாமல் இருக்குது. ஏனென்றால் நர்சிங் ஸ்டாஃபுக்குரிய கார்டு ரிவிஷன் நடத்தப்படவில்லை, போதிய அளவு நிதி வழங்கப்படுவதில்லை, வளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அது பொதுவாக மாகாண சபைகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளே அவ்வகையில் இருக்க, இந்த புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியசாலையாக இயங்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தொடர்ந்து வச்சிருக்கிற ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலையில் புற்றுநோய் பேஷண்ட்ஸ் அவர்களுக்கு உயிராபத்தும் இருக்கிற ஒரு நிலையில் இந்த பற்றாக்குறை சகிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை பலவராக அதில் இருக்கக்கூடிய நிலம்புரி சங்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, அதே நேரம் வைத்தியர்களும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா இந்த யதார்த்தத்தை சுட்டி காட்டி பேஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் யூனிட் எல்லாமாகவே மத்திய அரசுக்குள்ளே கொண்டு போகணுமென்ற கோரிக்கையை முன்வைச்சார். இப்போ அந்த இடத்துல ஏனைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி அல்லாத ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய கட்சி பிரதிநிதிகளும்
அந்த கேன்சர் யூனிட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அங்கீகரித்து அதுக்கு அது முழுமையாக இயங்குறதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் போன்ற மற்ற வேறு அனைத்து வளங்களும் வந்து பிரிச்செடுத்து அதை இயங்க பண்ணுறதுக்கு வந்து இணக்கம் தெரிவித்தது. அது மத்திக்குள்ளே தான் இயங்க வேணுமென்ற இருந்தால் அதை மத்திக்குள்ளே கொண்டு போய் இயங்குறதுக்கு வந்து நாங்கள் இணக்கம் தெரிவித்து பேஸ் ஹாஸ்பிட்டலை வந்து மாகாணத்துக்குள்ளே வச்சுக்கொண்டே வந்து அதை முழுமையாக வந்து பலப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இணக்கம் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து நடந்த கூட்டத்தில் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ ஸ்ரீபவானந்த ராஜா இல்லை அது அனைத்துமே மத்திக்குள்ளே கொண்டு போகணுமென்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்தில் வந்து அந்த முடிவை வந்து தாங்கள் நாளைக்கு மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார். இப்போ இதில் வந்து நான் என்னுடைய ஆலோசனை பிரகாரம் வந்து போன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்க பண்ணுறதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட அதில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து தான் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து முழுமையாக எதிர்த்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீபவானந்த ராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதித்தது தான் அர்ச்சனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆகவே நான் இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோக்கடிக்க பண்ணுற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்ற. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறது என்றால் அது அனைத்துமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மத்திக்குள்ளே கொண்டு போய் முழுக்க வந்து மத்தியினுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமாக வரணுமென்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யுது. இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை. மாறாக வந்து அது முழுக்க மத்தியில் தங்கியிருக்கிற ஒரு நிலையில் தான் அந்த மாகாண சபையண்ட மாயை வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டு ஆனால் உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அந்த மாகாணத்துக்கு மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சு கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோக்கடிக்க பண்ணுறதுக்குரிய வேலையும் நடக்குது. அப்போ இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து எங்களோட மக்கள் ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா நான் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மத்திய வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்ட ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்ட ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல் அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களாண்டா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்குது. அந்த குறையல் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கம் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போகிறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதன வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதன வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து
புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகளில் இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வைத்துக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே அரசு அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை இதுவரைக்கும் வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாற்றப் போகிறோம் உயர்த்தப் போகிறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையை இன்றைக்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு. கிழக்கு மாநிலத்துக்கும் கணிசமான பேஷண்ட்ஸ் யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியணும். ஏன்னா அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வேர்வை செலுத்தி மிக திறமாக அங்கே வைத்தியம் செய்கிறபடியால் அப்படிப்பட்ட எங்களுடைய வைத்தியர்களுடைய சுயமுயற்சியாலேயும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு தாங்கள் நியாயம் செய்ய வேணும் என்ற அடிப்படையில் செய்கிற சேவையால் இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்து மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் தேசிய வைத்தியசாலையாக இருக்கிறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அனுராதபுரத்தை தான் பலப்படுத்தினோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை முழுமையாக பேஸ் ஹாஸ்பிட்டலை முழுமையாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுன்றது இந்த பற்றாக்குறைகளை மக்களை ஏமாற்றி அதை பயன்படுத்தி மத்திக்குள்ளே எல்லாத்தையும் சுரண்டுறதுக்கான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கே தவிர கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்ஸுக்குரிய தீர்வுகளை கொடுக்குற நோக்கத்தோடு அல்லன்றதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அப்படி உண்மையிலே அவர்களுடைய நோக்கம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியதை உடனடியாக அவர்கள் செய்யலாம். இந்த உண்மையை வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிற நோக்கம் இல்லை. மாறாக அனுராதபுரத்தை வடமாகாணத்துக்குரிய வடக்குக்குரிய ஒரு பிரதேசமாக கருதி அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் இல்லைன்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் புற்றுநோய் வைத்தியசாலையை ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி அதை முழுமையாக மத்திய அரசு இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் தடையில்லை. நாங்களோ தமிழ் தேசிய மற்ற கட்சிகள் சார்ந்தவர்களோ தடையில்லை. போன முறையும் உண்மையிலே மாகாணத்துக்குள்ளே அதை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய ஒரு வழியொன்று தேடுவோணும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அது இன்றைக்கு அப்படி செய்ய இயலாதுன்னு சொல்கிறீங்கன்னா அதை மட்டுமாவது முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆனால் அதை செய்யாமல் அதை சுட்டி காட்டி அந்த கேன்சர் யூனிட்டை சுட்டி காட்டி இன்றைக்கு நடக்கிறத பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்குள்ளே கொண்டு போய் இறுதியில் எல்லாத்தையும் சுரண்டி மத்தின்ற கையுக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கி போட்டு கடைசியில் நாங்கள் நடத்துகிற விடுற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், டாக்டர் மேரோடையும் கதைச்சுத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கேன்சர் யூனிட்டை உடனடியாக ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக அங்கீகரித்து அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்கள் அனைத்தையும் வழங்குறது தான் முறை. பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது நாளைக்கு நாளன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் கார்டு ரிவிஷன் செய்யணும், போதிய அளவு மாற்றங்களை செய்யணும், அதெல்லாம் செய்து வர இறுதியில் வருஷக்கணக்கில் இழுக்கும். அவை இது எல்லாமே இந்த பற்றாக்குறையை திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இந்த மக்களை ஏமாற்றி ஏதோ மத்திக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் இது சரியாக இயங்கும் என்ற ஒரு மாயை காட்டி இறுதியில் அனைத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறது மட்டும்தான் நோக்கமே தவிர உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறதே இல்லை. தீர்வு கொடுக்குற நோக்கமாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் போதிய அளவு நிதியை அவர்கள் ஒதுக்கலாம். நிதியை ஒடுக்காமல், ஆளணியை வழங்காமல்
அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளையும் வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து மத்திக்குள்ளே கொண்டு போய் போதனை வைத்தியசாலையை எப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்கார்களோ அதே மாதிரி கொண்டு போனதுக்கு பிறகு வந்து மட்டப்படுத்தி தான் வச்சிருக்கிறோம். இது நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பென்ற வகையில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாளைக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அமுல்படுத்த போகிறார்கள் என்றால் தாராளமாக செய்யட்டும். ஆனால் அதை செய்கிற நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு இதன் ஆபத்துகள் இவர்களுடைய உண்மையான நோக்கங்கள் அனைத்தையும் சுட்டிக்காட்டியும் தான் இது நடக்குது என்பதை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பு ஊடாக தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.